ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு பழங்களின் பெயர்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது மிகவும் சுவையான இனிப்பான மாம்பழம். சொல்லுங்கள், மாம்பழம். வாழைப்பழம். சொல்லுங்கள், இது என்ன பழம்? வாழைப்பழம். வாழைப்பழம். சிறிய பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு பழம் வாழைப்பழம். வாழைப்பழம். யாருக்கெல்லாம் இது என்ன பழம் என்று தெரியும்? அன்னாசி பழம். அன்னாசி. அன்னாசி பழம். சுவையான அன்னாசி பழம். யாருக்கெல்லாம் விளாம்பழம் பிடிக்கும்? இதுதான் விளாம்பழம். விளாம்பழம். அடுத்தது சிறிதளவு புளிப்பும் இனிப்பும் கொண்ட ஆரஞ்சு பழம். சொல்லுங்கள், ஆரஞ்சு பழம். அடுத்தது கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் மிகவும் அருமையான சுவை கொண்டது, இனிப்பானது. சொல்லுங்கள், கொய்யாப்பழம். அடுத்த பழம் என்னது? நாவற்பழம். என்ன பழம் இது? நாவற்பழம். ஊதா கலர்ல இருக்கும் நாவற்பழம். யாருக்கெல்லாம் இது என்ன பழம் என்று தெரியும்? அநேகமான வீடுகளில் நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த பழத்தை. இந்த பழத்தின் பேர் பப்பாளி பழம். மிகவும் சுவையான பப்பாளி பழம். இது ரம்புட்டான் பழம். வெளியே அழகான சிவப்பு நிறமும் உள்ளே சிறிதளவான ஒரு வெள்ளை நிறத்திலும் காணப்படும் இந்த பழம். திரும்ப சொல்லுங்கள், ரம்புட்டான் பழம். இந்த பழத்தை நாங்கள் வெண்ணெய் பழம் என்று தமிழ்ல சொல்லுவோம். ஆனா எங்கள் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட பேர் அவகாடோ. இதன் பேர் அவகாடோ. தமிழ்ல நாங்கள் இதை வெண்ணெய் பழம் என்று சொல்லுவோம். இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள பழம். இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையான, மிகவும் இனிப்பான பலாப்பழம். மிகவும் சுவையாக இருக்கும். அதிகமாக நாங்கள் பலாப்பழத்தை வெயில் காலங்களிலே சாப்பிடலாம். அந்த நேரத்தில் பலாப்பழம் மிகவும் சுவையாக இருக்கும். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சீத்தாப்பழம். நாங்கள் இதை அன்னமுன்னா பழம் என்றும் சொல்லுவோம். இதன் பெயர் என்ன? சீத்தாப்பழம் அல்லது நீங்கள் அன்னமுன்னா பழம் என்றும் சொல்லலாம். சீத்தாப்பழம். யாருக்கெல்லாம் மங்குஸ்தான் பழம் தெரியும்? இதுதான் மங்குஸ்தான் பழம். மிகவும் மென்மையாக இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும் மங்குஸ்தான் பழம். சொல்லுங்கள், மங்குஸ்தான் பழம். இது காரை பழம். சொல்லுங்கள், காரை பழம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது மிகவும் சுவையான தண்ணீர் பெற்றுக்கொண்ட ஜம்பு பழம். சொல்லுங்கள், இது என்ன பழம்? ஜம்பு. ஜம்பு பழம். இதை நாங்கள்
லாவல் பழம் என்று சொல்லுவோம். மஞ்சள் நிறத்தில் அழகாக இருக்கும், சுவையாக இருக்கும். இதன் பெயர் லாவல் பழம். லாவல் பழம் என்ன நிறத்தில் இருக்கும்? மஞ்சள் நிறத்தில் இருக்கும். லாவல் பழம். மறுபடியும் சொல்லுங்கள், லாவல் பழம். என்று நம் எல்லோருக்கும் பிடித்த சுவையான பழங்களின் பெயர்களை பற்றி பார்த்தோம். எனக்கு மிகவும் பிடித்த பழம் மாம்பழம். உங்களுக்கு பிடித்த பழம் எது? மிகவும் அருமையானது. நாங்கள் பார்த்த இந்த பழங்களை பற்றி உங்கள் அம்மா அப்பாவுடன் சேர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்லி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.